வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் தவறிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும் அப்படிங்கிற இந்த கண்ணதாசன் ஐயாவுடைய இந்த பாடல் அதிமுக கட்சிக்கு இன்னைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. ரெண்டு பக்கமும் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் என்னதான் பேசுறானோ 3 நாளாச்சு. அதுல இன்னைக்கு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துல 10 பேர் தான் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் வாங்கினாராம். அதுலேயும் 11 பேர் போயிருக்கா, அவ்வளோதான். மீதி இருக்கிற எல்லாருமே வேலுமணி சிவி சண்முகத்தினுடைய ஆதரவாளராக மாறி அங்கே ஒரு பக்கம். இப்போ கூடி குமிஞ்சு இப்போ என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் பேசிட்டாங்க. இந்த தோல்விக்கு காரணம், தோல்வின்னா சாதாரண தோல்வி இல்லப்பா, இந்த மோசமான படுதோல்விக்கு காரணம் 10 தோல்வி பழனிசாமி தான். பழனிசாமியே இனி பொதுச் செயலாளராக வைக்கவே கூடாது, ஆகவே ஆகாது. இந்த ஆமை இருக்கு இல்லையா, ஆமை புகுந்த வீடு மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு ஊந்து 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 ஆமை மாதிரி அதிமுகவில் போனாரோ அந்த அதிமுக அழிஞ்சே போச்சு. அது காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் மேன் தான். அவருடைய ஆணவம், கர்வம், திமிரு, யாரும் எனக்கு வேண்டாம், செங்கோட்டையா ஓபிஎஸ் அவுட் அவுட், இப்படி எல்லாத்தையும் அவுட்டுனாரு. ஆனா இன்னைக்கு அவரு அவுட் ஆயிட்டாரு. அவங்க எல்லாரும் போய் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் இன்னைக்கு பொதுப்பணித்துறையில் பதவி ஏற்றுட்டாரு. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பதவி கிழிச்சு போட்டாச்சு, கசக்கி போட்டாச்சு. பேப்பர் மாதிரி போட்டுருவாங்க. ஒன்று மட்டும் இதாயிட்டு, அவரை பதவியிலேருந்து தூக்குறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆனால் இன்னொன்று என்ன பேசுகிறாங்கன்னா, தாவேக்காவில் தாவறதுக்கு ஒரு டீம் தயாராக இருக்கு. கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் போனாதான் தாவேக்காவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா திமுகவுடைய கூட்டணி சோழியை முடிச்சிடும்ன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் ஓகே தான், நீங்கள் போங்க, தாவுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஆளுமை வேணும். பொதுச் செயலாளர் சின்னமாக கொண்டு உட்கார வைங்க, அப்போதான் கட்சிக்கு பலம். பேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வேணுங்க. ஆலமரம், அதிமுக என்கிற ஒரு ஆலமரம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆலமரத்துடைய வேறு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது யாரால முடியும்? சின்னம்மாவால தான் முடியும். வேறங்க யாராலும் எந்த கொம்புனாலும் முடியவே முடியாது. லாய்க்குப்பட்டு வர மாட்டீங்க நீங்க, அதுக்கு சின்னம்மா தான். அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் அதிமுகவை பலமான கட்சியாக, அந்த கட்சியுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கும். இல்லைன்னா அது மீண்டும் இன்னும் கழுத தேஞ்சி கட்டமண்ணா போன மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்றேன்னா, சின்னம்மாங்க டிடிவி 2 பேரும் வேற வேறையா போனதால இன்னைக்கு 2 கட்டு கிடக்கு. சின்னம்மாவோ எதிர்பார்த்த மாதிரி ஓட்டுக்கள் வாங்கலை, 2-3 பேர் தான் ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க, வேற யாரும் ஓட்டு வாங்கலை. காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு ஒரே மாசம் தான் ஆச்சு. வட்ட செயலாளர் போடலை, ஒன்றிய செயலாளர் போடலை, மாவட்ட செயலாளர் போடலை, மாநிலம் போடலை, எந்த ஒண்ணுமே போடலை. எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஓட்டு வாங்கல. 4 இடங்கள்ல மட்டும் அதிமுகவை தோற்பதற்கு காரணம். பாஜகவிலையும் மதிப்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் தோற்பதற்கு காரணமும் தென்னந்தோப்பு சின்னம் தான். ஸோ இது நீங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒண்ணு பிரயோஜனம், ஆனா ஓட்டு இல்லை. அதே மாதிரிதான் அமமுக கடந்த தேர்தலில் தனியா போட்டிடுச்சு. அதுல வாங்கின ஓட்டு கூட வாங்கல. 3 பேர் கூட்டணி வேற. இதுல அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அது இதுன்னு ஏகப்பட்ட கட்சி கூட்டணி. இவ்வளவு கூட்டணியாயும் ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப அதுவும் படுதோல்விதான்.
இப்போ ஊரு இரண்டு பட்டு விட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு பேரும் சீரழிஞ்சு நிற்காங்க, அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம. அதை ஒன்று சேர்க்கணும். ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு காரணம் கட்சியில கிடையாது, கட்சியினுடைய கருத்து வேறுபாடு இல்லை, குடும்பத்தினுடைய வேறுபாடுகள். அதை எல்லாரும் சேர்ந்து நீங்க சரி செஞ்சு ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்த்துட்டு ஒரே கட்சியா வரணும். இன்னைக்கு நம்ம போய் யாருக்கிட்ட போய் என்ன பேசினாலும், பஞ்சாயத்து பேசினாலும் என்ன சொல்லலாம் தெரியுமா? நீங்க முதல்ல உங்க அம்மாவும் டிடிவியும் ஒன்று சேருங்க, அதுக்கு பிறகு மாற்று கட்சியை பற்றி பேசுங்கன்றான். கேட்கறதுலும் நியாயம்தான் இருக்கு. நான் அதனால என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் ஒன்று சேரும். இன்னைக்கு அங்க பாதி பேர் இருக்கான், அங்க பாதி பேர் இருக்கான். அதே மாதிரி அமமுக என்டிஏ கூட்டணியில் போனதெல்லாம் வேஸ்ட். அது கேட்டால் அவ்வளோ வாங்கினாரு இவ்வளோ வாங்கினாரு போனாருங்க, அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவரும் எடப்பாடி பழனிசாமி கூட போனது சுத்த வேஸ்ட். அதுக்கே அவருக்கு நிறைய பேர் ஓட்டு போடலை. அவர் என்ன நினைச்சாரு, சின்னம்மா கூட கூட்டணிக்கு ஒத்து வரல, ஏதாவது ஒரு கட்சி கூட போனோம். சரி, அப்படியாவது போனீங்க, தாவேக்கா கூட போயிருக்கலாம். போயிருந்தா இன்னைக்கு 25 எம்எல்ஏக்கள் அமமுகவில் இருந்துகிட்டு இருப்பான். அதையும் விட்டுட்டாரு. இப்ப இன்னும் அதிமுக சோழி முடிஞ்சு போச்சு, அங்க இனி அட்ரஸ் இல்லை, ரெண்டா உடஞ்சி போச்சு. இனியும் அவரு போய் எடப்பாடி கூட போய் என்ன மாதிரி இருந்துகிட்டு இருப்பாரு, வேஸ்ட். அதனால நான் என்ன சொல்றேன், அமமுக அது ஓகே, அந்த கட்சி அன்னைக்கே இருக்கு, அதுல கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் இருக்காங்க. அப்ப அந்த கட்சியை பலம் சேர்க்க வேண்டும். அம்மா அவர்கள் உருவாக்குனாங்க இல்லையா கட்சி, அந்த கட்சி 1 மாசம் தான் ஆச்சு. அந்த கட்சியை கலைக்க வேண்டும். கலைச்சிட்டு ஒரே அடியா வரணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிறது சாதாரண கட்சி இல்லை, அம்மாவுடைய பேர்ல உள்ள கட்சி தான். அதுல சின்னம்மாவும் டிடிவியும் ஒன்று சேர்ந்து பயணிச்சாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறும். தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக மாறும். இந்த தேர்தல் இல்லைன்னா இன்னும் இல்லாமலாம் இருந்துகிட்டு இருக்கு, நிறைய தேர்தல் இருக்கு. அந்த தேர்தல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் நாம் ஒரு பலமான கட்சின்னு காமிக்க முடியும். என்னடா இவனுக்கு என்னடா இவன் அதை பத்தி பேசுறாமன்னு நீங்கெல்லாம் என்ன, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்ன வச்சு நான் வெளியே பேச மாட்டேன். உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுவேன். மிக விரைவில் இணைப்பு விழா மாதிரி ஒன்று கொண்டாடணும். அதுல சின்னம்மா அவர்களும் டிடிவி அவர்களும் ஒன்று சேர்ந்து பயணிச்சு கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதிமுக ஒரு பக்கம், அதிமுகவில் கூப்பிட்டா போகாம இல்லை, அதிமுகவில் கூப்பிட்டு போயிட்டா சின்னம்மாதா பொதுச் செயலாளர். அப்படி ஆயிட்டா டிடிவி எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. அதை பத்தி ஒன்று. ஆனா அப்படி ஆகாத பட்சத்தில் அமமுகவை தான் பலப்படுத்த வேண்டும், எல்லாரும் பலப்படுத்த வேண்டும் என என் கோரிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமமுகவில் இருந்து இந்த கட்சி எனக்கு வேண்டாம்னு பூரா பேர் போயிட்டான். பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 50 பேர் 100 பேர் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு நிறைய இதில் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் போட்டுதான், ஃபோட்டோவோட போட்டிருக்கேன், அவனுடைய பதவியோட போட்டிருக்கான். நான் இந்த பதவியை விட்டு விலகுகிறேன் அமமுக போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்னம்மா கட்சியில் பழைய ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கல கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் சீட்டு அம்மா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஏன்னா எந்த நேரமும் இருந்துகிட்டு இருப்பான். டெய்லி 50 பேர் 100 பேர் அம்மா வீட்டு முன்னாடி வாசல்ல. அது கொஞ்ச நாள் அல்ல, அம்மாவுடைய கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷமா பார்க்குறோம். அவங்களாம் கூடவே இருப்பாங்க, எங்க போனாலும் கூடவே போவாங்க. ஸோ அவங்க எல்லாம் இன்னைக்கு காணும், தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, டெய்லி இருப்பாங்க நிறைய பேர், இன்னைக்கு யாரும் காணும். ஸோ அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரே அணியை கொண்டு வரணும். அப்பதான், அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் நமக்கும் என்ன இருக்கு?
எடப்பாடி பழனிசாமி கட்சி இன்னைக்கு ரெண்டா உடைய போகுது. அதே மாதிரி இதுவும் ஆகக்கூடாது, மீண்டும் சேரணும். இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை எல்லாம் இருக்கதான் செய்யும், ஆனால் அதனால அது உள்ளுக்குள்ள இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்துக்கு வெளியே கொண்டுறக்கூடாது. ஏன்னா இது பொதுவானது, அரசியல் என்பது பொதுவானது. தயவு செஞ்சு மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே, மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்களே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒன்றா ஒரே அணியாக ஒரே குட்டையில் நீங்கள் வர வேண்டும், ஒரே கொடையாக ஒரே கொடைக்குள்ள வரணும். இதுதான் ஒன்றுபட்ட அம்மாவினுடைய உண்மை தொண்டர்களுடைய கோரிக்கை, சின்னம்மாவினுடைய உண்மையான தொண்டர்களின் கோரிக்கை, அமமுகவுடைய உண்மையான தொண்டர்களின் கோரிக்கை. இதை செஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டிலே நிலைநாட்ட முடியும். இல்லைன்னா குப்பரை தான் போகணும். நம்ம எல்லாரும் தலைகீழ தான், வேறங்க இது இல்லை. ஆளாளுபட்ட கட்சி, அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துட்டு அலை விஜய் என்கின்ற ஒரு அலை. ஆனால் எந்த அலையா இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அது 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 இன்னைக்கு இல்லாம போச்சு. அது காரணம் எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மாவை வேண்டானாரு, இன்னைக்கு கட்சி அட்ரஸ் இல்லாம போயிட்டு. இனி எங்க ஒன்றும் எந்த இதுவும் வேகவே வேகாது. நான் என்ன சொல்றேன், இந்த தொண்டர்களையும் நீங்க கைவிட்டுறாதீங்க. இந்த தொண்டர்களை கை விட்டுட்டீங்கன்னா அவன் வேற என்ன பண்ணுவான், தாவேக்காவுக்கு தான் போவான். அதிமுகவுக்கும் போக மாட்டான், திமுகவுக்கும் போக மாட்டான். தாவேக்கா தான் பலமாகும். அதை நம்ம இல்லாம கொண்டு வரணும். இல்லைன்னா தொண்டர்கள் இல்லைன்னா கட்சி இல்லை, பேருக்கு கட்சி வச்சு ஒண்ணும் முடியாது. அந்த கட்சிக்கும் வேல்யூ இல்லை, இந்த கட்சிக்கும் வேல்யூ இல்லை. 2 கட்சியும் ஒன்று ஆகணும், அதை ஆக்கணும். நீங்க 2 பேர் தான் அதை பண்ணணும், நாங்கள்லாம் பேச முடியாது. சின்னம்மா அவர்களும் டிடிவி அவர்களும் பேசி நீங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. கொண்டு தொண்டர்களினுடைய மனதை குளிப்பாட்டுங்க. இல்லைன்னா அவன் கொதிச்சு போய் தான் இருக்கான். எல்லாரும் அங்க போகவா அங்க போகவான் இருக்கான். தயவு செஞ்சு நல்ல ஒரு முடிவாக அமமுகவை ஒரு மிகப்பெரிய கட்சியாக கொண்டு வர வேண்டுமானால் சின்னம்மாவால் கண்டிப்பா முடியும். சின்னம்மாவுடைய தொண்டர்கள் அதுக்காக செய்வாங்க. ஏன்னா அந்த கட்சியை இனி கொண்டு வர ரொம்ப கஷ்டம். அதுக்கு புதுசா இனி ஒருத்தரா பார்த்து அதுக்கு போட்டு இதுக்கு போட்டு பதவி போட்டு அது போட்டுலாம் ஆகாது. அமமுக அப்படி இல்லை, ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. அது கூட இதெல்லாம் சேர்த்து பயணிக்கும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக காணும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.